ஓம் சாந்தி. இன்றைய வரதானம் தெய்வீக புத்தி என்னும் லிஃப்ட் மூலம் 3 உலகங்களுக்கும் சென்று வரக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். தெய்வீக புத்தி, திவ்ய புத்தி என்னும் லிஃப்ட் மூலம் 3 உலகங்களுக்கும் சென்று வரக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். பொதுவாகவே இந்த ஆத்மாவினுடைய 3 பகுதிகள் என்னன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரம். இதில் புத்தி ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. புத்தியினுடைய வேலை என்ன? சரி எது, தவறு எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி, இதுதான் புத்தியினுடைய வேலை. அப்போ நம்ம புத்தி தெளிவாக இருந்தால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்வோம். எதை நாம் சரியாக புரிந்து கொள்கிறோமோ அதனுடைய அனுசாரம் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அல்லது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த அவசரமான நேரத்தில் அல்லது நம்ம ஏதோ ஒரு இமோஷ்னலாக இருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்களில் தவறுதலாக இருக்கும். ஏன்னா புத்தி அந்த நேரம் என்ன எடுக்குன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கான். ஸோ ஒரு குழப்பமான நேரத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று இப்போது செய்தால் போதும், அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்துடுவோம், ஏதோ ஒன்று சொல்லிடுவோம் அல்லது ஏதோ ஒன்று செஞ்சுடுவோம். பின்னாடி நம்ம அதுக்கு எவ்வளோ வருத்தப்படுறோம். அதனால தான் பாபா என்ன சொல்கிறார், உங்கள் புத்தியை தெளிவாக வைத்துக்கொள்ளுங்கள், தெய்வீகமானதாக வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு சாதாரண புத்தி எப்படி இருக்குது, தெய்வீகமான புத்தி எப்படி இருக்குது? சாதாரண புத்தி அப்படின்னா சில நேரங்களில் சரியாகவும் செய்வோம், சில நேரங்களில் தவறுதலும் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் தெய்வீகமான புத்தி, அதை கேட்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ இனிமையாக இருக்கிறது. தெய்வீகமான புத்தி. அப்போ அந்த தெய்வீகமான புத்தியில் வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும், எவ்வளவு தூய்மையானதாக இருக்கும், எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், எவ்வளவு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை அந்த புத்தி உருவாக்கும். இப்போ பாபா என்ன பண்ணுறாராம், பரமாத்மா அப்பா நமக்கு இந்த ஜென்மம் கொடுத்த உடனேயே, நம்மை ஒரு குழந்தையாக அவரை ஏற்றுக்கொண்ட உடனேயே நமக்கு தெய்வீக புத்தி எனக்கூடிய ஒரு கிஃப்ட் கொடுத்துடுறாங்களாம். இது அவர் சார்பாக அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான பரிசு. இப்போ யார்கிட்ட இந்த தெய்வீக புத்தி இருக்கோ அவங்களோட புத்தி ரொம்ப ஷார்ப், ரொம்ப அக்யூரேட், ரொம்ப துல்லியமாக வேலை செய்கிறது. அப்போ தெய்வீக புத்தி இருக்கக்கூடியவங்க ஏதாவது தவறு செய்வாங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே தவறுதல் ஏற்படவே ஏற்படாது. அதனால் என்ன சொல்கிறாரு, இந்த தெய்வீக புத்தி என்ன ஒரு வேலை செய்யுதுங்களா, லிஃப்டினுடைய வேலை செய்யுது. ஒரு 20 மாடி கட்டிடம் இருக்குது, நம்ம படிக்கட் மூலமாக ஏறி போகணுன்னா எவ்வளவு டைம் எடுக்கும், அண்ட் அதுக்கு எவ்வளோ உழைப்பு தேவைப்படுது, நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ டயர்ட் ஆகிடுவோம். அதுவே ஒரு லிஃப்ட் இருந்ததுன்னா லிஃப்ட்டுக்குள்ளே போவோம், நம்ம எந்த ஃப்ளோர் போகணுமோ அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுறோம், அந்த இடத்துக்கு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஒரு சில நிமிடங்களில் அந்த 25வது மாடி 50வது மாடிக்கு போய் சேர்ந்துடுவோம். லிஃப்ட் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், உழைக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், ஆறாமல் போய் சேர்ந்துடலாம். அதனால் இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தெய்வீகமான புத்தி எனக்கூடிய லிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்க. பட் எதுக்கு யூஸ் பண்ணணும், எங்கே போகணும்? லிஃப்ட்டுனா அதில் ஏறி உட்காந்து நம்ம எங்கேயோ போகணும் இல்லைங்களா? இப்போ இந்த புத்தி எனக்குடைய லிஃப்ட் கொடுத்துட்டாரா, எங்கே போகணும்? 3 உலகங்களுக்கு போயிட்டு வரணுமா. இது கூட ஒரு விதமான எக்ஸசைஸ். எப்படி ஃபிசிக்கலாக நம்ம ஹெவியாக இருந்தோம், வெயிட்டாக இருந்தோம், எக்ஸஸ் வெயிட் இருக்குன்னு டாக்டர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்போ உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகும்.
அந்த தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வெளியில் போகுது, கொஞ்சம் ஸ்வெட் ஆகணும், வாக்கிங் போங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் நம்முடைய புத்தியை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா பாபா என்ன சொல்கிறார், இந்த புத்தியின் மூலமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், 3 உலகங்களுக்கு போயிட்டு வாங்க. இது என்ன 3 உலகம்? ஆரம்ப பாடத்தில் நம்ம உங்களுக்கு சொன்னோம், நினைவிருக்கும் என்று நினைக்கிறோம். 3 உலகங்கள். ஒன்று இந்த உலகம், இந்த பூமி, ஆத்மா சரீரத்தோடு உடலோடு இந்த பூமி எனக்கூடிய கர்மக்ஷேத்திரத்தில் நம்ம நிறைய ஆக்ஷன் செய்கிறோம், நிறைய கர்மங்கள் செய்கிறோம். இது இங்கே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உடல். இரண்டாவது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பரந்தாமம். ஆக்சுவலாக அது 3வது உலகம், ஆத்ம உலகம், அந்த செம்பொன்னிறமான உலகம். அதாவது இந்த சூரிய சந்திர மண்டலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகம். ஸோ அங்கே ஆத்மா மட்டும்தான் போக முடியும். ஆத்மாக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒளிப்புள்ளிகளாக சிறு சிறு அழகிய நட்சத்திரங்களை போன்று எல்லாருமே இருந்திருக்கக்கூடிய உலகம் ஆத்ம உலகம். அது 3வது உலகம். இது இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது. அதைத்தான் என்ன சொல்கிறோம் என்றால் சூக்ஷ்ம உலகம். அதாவது இப்போ நமக்கு இந்த ஃபிசிக்கல் பாடி பார்க்குறோம் இல்லைங்களா, இயற்கையினுடைய 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட உடல், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எனக்கூடிய 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட உடல் இந்த உடல், ஃபிசிக்கல் பாடி. ஸோ இந்த ஆத்மா அழிவற்றது, அது ஒரு சக்தின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆத்மா இந்த உடலோட எப்படி லிங்க் பண்ணிக்குது, அதுக்கு கூட ஒரு கனெக்டிங் ஒரு பிரிட்ஜ் வேணும் இல்லையா? அதை தான் நாம் என்ன சொல்லுவோம் என்றால் நம்முடைய சட்டில் பாடி, லைட் பாடி. ஒரு சில வகுப்பில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒளி உடல் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ஒளி உடல் அல்லது சட்டில் பாடி அல்லது ஏஞ்சலிக் ஃபார்ம், ஏஞ்சல்ஸ், ஃபரிஷ்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏஞ்சல் அப்படின்னா நம்ம படங்களில் பார்த்துருக்குறோம், அப்படி யாரோ பறந்துட்டு வருவாங்களாம், ஒரு டிவைனாக இருப்பாங்களாம், அவங்க ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த லைட் பாடி அதுதான் சட்டில் பாடி அப்படிங்கிறோம். ஸோ ஆத்மா அந்த ஒளி உடலோடு ட்ராவல் பண்ணக்கூடிய இடம், அதை தான் சூக்ஷ்ம உலகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சூக்ஷ்ம உலகம் எப்படி இருக்கும்? ஒரே வெண்ணிற ஒளி படர்ந்த உலகம். அதாவது இந்த பூமிக்கும் மேலே இந்த நவகிரகங்கள் அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒளி படர்ந்த உலகம், வெண்ணிறமான ஒளி படர்ந்த உலகம், அதை தான் சூக்ஷ்ம உலகம் என்று சொல்வோம். ஸோ ஒரு சோலை என்ன பண்ணலாம், தன்னுடைய அந்த லைட் பாடியோட அந்த உலகம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும். இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு லைட் பாடி இருக்குது. நான் என்னை இங்கே பார்க்குறேன் இந்த பாடியில். பிறகு இரண்டாவது ஆத்மா அந்த லைட் பாடியோடு பார்க்குறேன். அந்த லைட் பாடி மூலமாக அந்த சூக்ஷ்ம வத்தன், சூக்ஷ்ம உலகம் வரைக்கும் போகலாம். அதை நம்ம நினச்சி பார்க்குறோம். போகிறோன்னா ஃபிசிக்கலாக நம்ம ட்ராவல் பண்ணுறதில்ல, அந்த உலகத்தை நினைத்து பார்க்கிறோம். மூன்றாவது சோல் வேர்ல்ட், பரம்தாமம். அங்கே என்னை நான் பார்க்கிறேன். ஸோ இந்த 2 இடத்துல நம்ம யாரை மீட் பண்ணுறோம்? அஃப்கோர்ஸ் சோல் வேர்ல்டில் பரந்தாமல்ல நம்ம யாரை மீட் பண்ணுறோம்? ஸ்ரீபாபாவை மீட் பண்ணுறோம். ஸ்ரீபாபா பாயிண்ட் ஆஃப் லைட், பரமாத்மா. அவரும் அக்கண்ட ஒரு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறார். அந்த பாயிண்ட் ஆஃப் லைட்டை நம்ம அங்கே விஷுவலைஸ் பண்ணுவோம். என்னையும் நான் ஒரு சிறிய அழகான ஒளிப்புள்ளியாக அவர் அருகில் பார்க்கிறேன். இது பரந்தாமத்தில். இப்போ இந்த மிடில் லேயருக்கு வரலாம். சூக்ஷ்ம உலகத்தில் நம்ம யாரை சந்திக்கிறோம்? நம்முடைய 7 நாள் பாடத்தில் நம்ம கேட்டோம், நமக்கு இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை, இவ்வளவு ரகசியங்களை, இந்த ராஜ யோகத்தை பரமாத்மா அப்பா எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? யார் மூலம் கற்றுக் கொடுக்கிறார்? ஏன்னா பரமாத்மா நிராகாரமானவர், அவருக்கு உடல் இல்லை, அவருக்கு சரீரம் இல்லை.
ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக அவருக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த பிரம்மா பாபாவினுடைய உடலை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார். ஸோ ஷிவ் பாபா பிரம்மாவினுடைய உடலில் அந்த இரு புருவங்களுடைய மத்தியில் அங்கே இருந்து அந்த உடல் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ 1936 1969 வரைக்கும் பிரம்மா மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார். அப்போ இந்த பிரம்மா பாபாவும் என்ன செய்கிறாரு, அவர் என்ன சொன்னாரோ அதை அவரும் தினமும் கேட்கிறார், தினமும் கேட்குறாரு, தினமும் இந்த விஷயங்களை அவரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ அவரும் கூட இந்த ஒரு ஞானத்தை கேட்டு இதை பயின்று இதை ப்ராக்டிஸ் செய்து தன்னுடைய முழுமை நிலையை அடைகிறார். பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முழுமை நிலையை அடைந்த அந்த ஆத்மா, அந்த பிரம்மாவினுடைய ஆத்மா இப்போ அவர் எங்கே இருக்கிறார் என்றால் சூக்ஷ்ம உலகத்தில். ஆக நாம் என்ன செய்வோம், அந்த சூக்ஷ்ம உலகத்தில் இந்த பிரம்மாவினுடைய அந்த ஒரு லைட் ஃபார்ம் அதை நாம் பார்க்கலாம்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே பிரம்மா பாபாவை பார்க்கும்பொழுது நாம் என்ன செய்வோம், அந்த பிரம்மா பாபாவின் இரு புருவ மத்தியில் பரமாத்மா தந்தை இருக்கிறார். சிவபாபா வரக்கூடிய உடல் இதுதான் அப்படிங்கிறதுனால பிரம்மாவினுடைய உடலில் அந்த 2 புருவங்களின் மத்தியில் சிவபாபா இருப்பதை, அந்த ஒளிப்புள்ளி இருப்பதை பார்ப்போம். அதனால தான் நீங்கள் எந்த சென்டரில் போனாலுமே அங்கே 2 பேருனுடைய சித்திர படமும் வைக்கப்பட்டிருக்கும். பிரம்மா பாபாவினுடைய படமும் இருக்கும், அதுக்கு மேலே எப்போவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் காட்டியிருப்போம். ஏனென்றால் இவர் உடலில் வருகிறார் என்பதை புரிய வைப்பதற்காக. ஸோ எப்போ நம்ம சிவபாபாவோட ஒரு ஃபிசிக்கல் கான்வர்சேஷன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ, ஜஸ்ட் கேஷுவலாக ஒருத்தரோட பேசணும் அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா நம்ம இதை ப்ராக்டிஸ் செஞ்சு பார்க்கலாம். பிரம்மா பாபாவை பார்க்கிறோம், அந்த உடலினுடைய 2 புருவ மத்தியில் ஒரு லைட், ஒரு அழகான ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் இருக்குது. அது யார், சிவா. அப்போ பரமாத்மா என்ன பண்ணுறாரு, இந்த பிரம்மாவினுடைய கண்கள் மூலமாக இந்த ஆத்மாவை பார்க்கிறார். அவர் என்னை பார்க்கிறாரு, நானும் அவரை அந்த உடல் மூலமாக பார்க்கிறேன். இப்போ சாதாரணமாக ஒருத்தரோட நம்ம எப்படி பேசுவோமோ அதுபோல் பிரம்மா பாபாவோடு பிரம்மா பாபா மூலமாக நாம் சிவபாபாவோடு பேசலாம். அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த கண்கள் மூலமாக நம்ம பேசக்கூடிய அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இன்று ஆனால் அதுக்கு தான் என்ன சொன்னார், திவ்ய புத்தியை உபயோகியுங்கள், அது ஒரு லிஃப்டினுடைய வேலை செய்யும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம். 3 உலகங்கள் எது, இந்த கார்போரியல் வேர்ல்ட், இந்த பூமி, 2வது இருக்கக்கூடியது சூக்ஷ்ம உலகம், 3வது இருக்கக்கூடியது பரந்தாமம். ஆக இன்று நாம் இதை வைத்து ஒரு சிறிய தியானம் செய்யலாம். இப்போவே நம்ம இந்த 3 இடங்களுக்கும் சென்று வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பயிற்சி செய்து பார்க்கலாம். இதை நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குமோ அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓம் சாந்தி. இந்த சாக்கார உலகத்தில் ஆத்மா நான் இந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலில் இருக்கின்றேன். இந்த பூமியில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாகத்தை நடிப்பதற்காக
நான் பிறவி எடுத்திருக்கின்றேன். ஆனால் ஆத்மா நான் உண்மையிலேயே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவன். இந்த பூமிக்கும் மேலே இருக்கக்கூடிய செம்பொன் நிறமான ஒளிபடர்ந்த உலகம்தான் ஆத்ம உலகமாகும். இதோ இந்த உலகத்தில்தான் நானும் என்னை போன்ற அநேக ஆத்மாக்களும் ஒளிப்புள்ளியாக இருந்தோம். இந்த உலகம் அமைதி நிறைந்த உலகம். அங்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது. அங்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆத்மா நான் அங்கு மிகவும் சுதந்திரமாக இருக்கின்றேன். இறைவனாகிய பரமாத்மாவும் அகண்ட ஜோதி ஸ்வரூபமாக சர்வ சக்திகளோடு இதோ இந்த உலகத்தில் தான் இருக்கின்றார். நான் ஆத்மா என்னை அந்த சர்வ சக்திவானின் அருகில் பார்க்கின்றேன். சர்வசக்திவானிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒளிக்கிரணங்கள் அந்த உலகம் முழுவதும் பரவுகின்றிருக்கிறது. அந்த சக்திகளின் ஆதாரத்திலேயே பரந்தாமம் சக்தி நிறைந்ததாகவும் அமைதி நிறைந்ததாகவும் இருக்கின்றது. இந்த பூமிக்கும் பரந்தாமத்திற்கும் இடைப்பட்ட உலகம்தான் சூக்ஷ்ம உலகமாகும். இந்த உலகத்தில் வெண்ணிறமான ஒளி படர்ந்திருக்கிறது. சூக்ஷ்ம ஃபரிஷ்தாவாக பிரம்மா பாபாவை பார்க்கின்றேன். அவருடைய இரு புருவங்களின் மத்தியில் ஒளிப்புள்ளியாக சிவபாபாவும் இருக்கின்றார். அந்த கண்கள் மூலமாக சிவபாபா என்னை பார்க்கின்றார். அந்த கண்களில் இருக்கக்கூடிய அன்பை நான் அனுபவம் செய்கின்றேன். இவ்வாறு எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்போது இங்கிருந்து புத்தி என்ற இந்த லிஃப்ட் மூலம் சூக்ஷ்ம உலகத்திற்கும் பரந்தாமத்திற்கும் நான் சென்று விடுகின்றேன்.
எனக்கு இந்த ஒரு தெய்வீக புத்தியை கொடுத்த அந்த தந்தைக்கு நான் மனதார நன்றிகளை கூறுகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம்